வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக பதிப்பாளர் பத்ரி சேஷாத்ரி அவர்கள் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் பத்ரி. மற்ற நாட்களில் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கும் இன்றைக்கு வர்றதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கு. இன்று நீங்கள் பல சிரமங்களுக்கு இடையில இந்த நிகழ்ச்சியில் வந்ததுக்கு எங்களுடைய சிறப்பான நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இடர்பாடுகளை கடந்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுந்தரராஜன் வந்துட்டு இருக்கிறாரு. இன்னும் வந்து சேர முடியல. சாலைகள் எங்கும் மரங்கள் தான் இருக்குது. பல இடங்கள்ல மக்களும் மாநகராட்சி ஊழியர்களுமாக சேர்ந்து மரங்களை அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த ஏரியாக்களில் மட்டும்தான் கொஞ்சம் போக்குவரத்து தான் சாதாரண சிறிய வாகனங்கள் கூட போக முடியுது. மற்றபடி இன்னும் பல இடங்களில் மரங்கள் சாய்ந்து கிடக்குது. இன்றைய நாளிதழ்களில் சென்னையை வர்தா புயல் புரட்டி போட்டது அப்படிங்கிற தலைப்பிலையும், ஹபாக் அப்படிங்கிற தலைப்பிலையும், தலைவரி கோலத்தில் தலைநகர் அப்படிங்கிற பெயர்லையும் செய்திகள் போட்டிருக்காங்க. 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று, 10 பேர் வரைக்கும் சாவு, 7 பேர் சாவுன்னு நாளிதழ்களில் இருக்குது. அதுக்கப்புறம் 10 பேர் சாவுன்னு தொலைக்காட்சிகளில் செய்திகள் வருது. 2000 மின் கம்பங்கள் சாய்ந்தன, 15,000 மரங்கள் முறிந்தன அப்படின்னு செய்திகள் இருக்கு. வரும் வழியிலையும் நீங்க பார்த்துருப்பீங்க, செய்திகளையும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். எப்படி உணர்றீங்க இன்றைய நாளை? இது வந்து இயற்கை சீற்றம். ஆனால் மிக கடுமையான பாதிப்புக்கு சென்னை நகரம் உள்ளாயிருக்குங்கிறதுல வந்து நான் பார்த்த சிறிய ஒரு பகுதியில் அது நன்றாகவே தெரிகிறது. அதாவது கீழே விழாத மரமே கிடையாது. மரத்துடைய ஒரு பகுதியாவது, ஒரு பிரான்ச்சாவது உங்களுக்கு கீழே விழுந்திருக்கு. அதோட கூட இப்போ நம்ம வந்து இந்த பல்வேறு பெரும்பாலான பகுதிகளில் மின் கம்பிகள்லாம் வந்து தரைக்கு அடியில் இருக்குது. அதனால பாதிப்பு குறைவு. ஆனால் இந்த கேபிள் டிவிக்கான கம்பிகள், இணைய இணைப்புக்கான கம்பி, பல்வேறு சில பகுதிகளில் தொலைபேசிக்கான கம்பி கூட மேலே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன்னா, அது எல்லாமும் சேர்ந்து தரையில் விழுந்து அதனால். ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நான் பார்த்த பகுதிகளில் தண்ணீர் எங்கேயுமே தேங்கலை. மிகச்சில இடங்களில் அந்த ஸ்டாம் வாட்டர் டிஸ்போசல் அது சரியாக இல்லாத பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கே தவிர, சென்ற ஆண்டு வெள்ளத்தை ஒப்பிடும் பொழுது இது பாதிப்பு தான். இந்த பாதிப்பிலிருந்து விரைவாக மீண்டு விட முடியும் அப்படின்னு தோணுது. இத்தனைக்கும் மிகப்பெரிய புயல் 90கள் 94க்கு பிறகு நினைக்கிறேன் சென்னை சந்தித்திருக்கிற மிகப்பெரிய புயல். மிக அதிபயங்கர வேகத்தோட காற்று நேற்றைக்கு நாம் எல்லோருமே அதை அனுபவிச்சிருக்கோம். அதை தாண்டி இதிலிருந்து நம்ம வந்து ஒரு 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 2-3 நாட்களுக்குள்ள மீண்டு விட முடியும்னு எனக்கு தோணுது. அந்த 120 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று அப்படிங்கிறது வந்து புதிதாக நாம் நேற்று உணர்ந்தது. இதற்கு முன்னால் வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து கிடைக்கல. நான் என்னுடைய வாழ்வில் ஒரு 10, 15, 12, 13 வருடங்கள் வந்து காரைக்கால் பகுதியில் இருந்திருக்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் நாகப்பட்டினம், கடலூர், காரைக்கால் பகுதியில் வந்து புயல் கரையை கடக்கிறது அனுபவம் இருக்குது. ஆனால் அதில் அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் வேகத்தில், 70 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று அப்படிங்கிறத தாண்டி சேதங்கள் வந்து வந்ததில்லை. ஆனால் நேற்று அது 100 கிலோமீட்டர், 110 கிலோமீட்டர்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறம் இன்று செய்திகளில் 120 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. அந்த காற்று அடிக்கும் போதே ஒரு மிகப்பெரிய ஒரு ஓலத்தோட அந்த காற்று அடிச்சது. அது எல்லாம் வேடிக்கை பார்ப்பதற்காக கூட வெளியில வந்து நிற்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல அந்த காற்று அடிச்சது. அதுக்கான அறிவுறுத்தல்களும் இருந்தது. எப்படி அதை பார்க்குறீங்க? நீங்கள் காரைக்கால் சொன்னீங்க. நான் வந்து வளர்ந்தது, படித்தது எல்லாமே நாகப்பட்டினத்தில். 1977 பெரும் புயல் நாகப்பட்டினத்தை தாக்கிய போது எனக்கு 7 வயது. நான் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவன் சமயத்தில். ஸோ தொடர்ந்து நாகப்பட்டினத்தில் இருந்ததுனால புயல் பார்த்து வளர்ந்த ஒருவன் தான் நானும். அதோட ஒப்பிடும்போது நான் தான் நேற்றைக்கு நான் சொன்னது வந்து 77 நாகப்பட்டினம் புயலை விட இது சற்றே குறைவானதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது அது பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வீடுகள் எல்லாம் இந்த மாதிரி கான்கிரீட் போட்ட வீடுகள்ங்கிறதே குறைவு.
எனக்கு தெரிந்த அந்த சமயத்தில் நாகப்பட்டினத்தில் ஒரு அந்த ஓட்டு வீடுகள் அனைத்துமே, குடிசை வீடுகள் முற்றிலுமாக பறந்து போயிடுச்சு. ஓட்டு வீடுகள் எதுலேயும் ஓடே கிடையாது, மேலே எல்லாம் அப்படியே திறந்த வெளியாக ஆகி அந்த ஒரு சில கான்கிரீட் போட்ட வீடுகளும் இந்த பெரும் கோவில்கள் மட்டும்தான் அதில் பாதிப்பு இல்லாமல் தப்பியவை. அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்றைக்கு வந்து இங்கே பல்வேறு வீடுகள் மேலே இருக்கக்கூடிய அந்த லூஸாக போட்டிருந்த அந்த கூரைகள் அடிபட்டு பறந்து போயிருக்கு. இன்றும் நம்ம பெருமளவு வந்து குடிசைகள்ங்கிறத மாற்றிட்டோம். இந்தியாவிலேயே மிக அதிகமான அளவுக்கு குடிசைகள் போய் அந்த இடத்துல ஒரு விதமான ஒரு பெர்மனண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து அதிகமாக வந்திருக்கிறது வந்து தமிழகத்தில் தான். அதிலும் சென்னையில் அதை நீங்கள் ரொம்ப அதிகமாகவே நீங்கள் அதை பார்க்கலாம். அதன் காரணமாக பெருமளவு மக்கள் வந்து இந்த மழையுடைய பாதிப்புலேருந்து தப்பிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னும் நமக்கு முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கல. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் ஓரளவுக்கு எடுத்திருந்தாங்க. ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது ஒப்பீடு வந்து போன ஆண்டோட வருது. இங்கே நிச்சயமாக ஒரு லீடர்ஷிப் வேக்கும்னு ஒன்று ஏற்பட்டு இருந்தாலும் கூட இன்றைய அமைச்சரவை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாகவே நடந்திருக்கிற மாதிரி தெரியுது இப்பொழுதைக்கு கிடைத்திருக்கிற தகவலின்படி. அதனால் பாதிப்புகள் ஓரளவுக்கு குறைவாகத்தான் மக்கள் சந்திச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். சுந்தரராஜன் நம்மோடு இணைஞ்சிட்டு இருக்காரு. வணக்கம் சுந்தரராஜன். சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்படிங்கிறது நம்மளை அறியாமல் வந்துடுது. பத்ரி அதை குறிப்பிட்டார். சென்ற ஆண்டு மழை வெள்ளத்திற்கு பிறகும் நாம் 3 பேரும் பேசியிருக்கிறோம். இயற்கையினுடைய சீற்றங்களை எப்படி எதிர்கொள்வது, அதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி விரிவாக பேசியிருக்கிறோம். நேற்று நடந்த புயல், நேற்று இங்கு அடித்த புயல், அது ஏற்படுத்திய சேதம், இதை பற்றி நீங்கள் முதல்ல என்ன உணர்றீங்க? அதாவது வந்து 1994 வந்ததை விட சென்னையை பொறுத்த நாகப்பட்டினத்தில் இது ஜாஸ்தியாக வரும். சென்னையை பொறுத்த மட்டும் 1994 வந்ததை விட ஒரு அதிதீவிர புயல் தான் நம்ம சொல்லணும். 120 கிலோமீட்டர்னு சொல்றாங்க. அது வந்து நார்மலா வந்த புயல், வின் கஸ்ட்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா மொமெண்ட்ரியா இருக்கும். டக்குனு ஒரு 20 செகண்டுக்கு ஒரு ஸ்பைக்குக்கு போய் தப்புன்னு கீழே இருக்கும். அது 160 120 வரைக்கும் போயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது எப்படி ஒரு ஒரு புதுமையான விஷயம் தெரியல. மேபி ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்னாடி ஏதாவது நடந்திருக்கலாம், நமக்கு தெரியல. பட் நாம இந்த ரெக்கார்டட் ஈவெண்ட்ஸ்ல இது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சான விஷயம்தான். சார் சொன்ன மாதிரி போன சென்னை மழை வெள்ளத்தை விட இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. ஆனால் எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி என்னன்னா, ப்ரிப்பேர்ட்னஸ்னா என்ன அப்படின்ற கேள்வி தான் அங்கே வருது. அதாவது ப்ரிப்பேர்ட்னஸ்னா ஓகே, அது நல்ல விஷயம். உயிர்கள் பெரிய அளவில் ஒரு 3 உயிர்கள் இறந்துருக்கும், 3 ஒரு 10 பேர் வரைக்கும் இருக்கும். 7 பேர்னு இன்றைய நாளிதழ்களில் போட்டிருக்கு. அதை தாண்டியும் தொலைக்காட்சி செய்திகள்ல வந்து 10 பேர் வரைக்கும் இறந்ததாக சொல்றாங்க. அதாவது ஒரு பெரிய அளவில் உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கு. மக்களை உடனே வெளியேற்றிருக்காங்க. கல்யாண மண்டபங்களில் ரிலீஃப் சென்டர்ஸ் தங்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. இது நாம் எப்போவுமே வந்து பொதுவாக செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதுதான் வந்து டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸா, இதுதான் வந்து ஒரு பேரிடர் மேலாண்மைன்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இது ஒரு அடிப்படையான விஷயம், இது ஒரு பேசிக்கான விஷயம். இதை பற்றி நீங்கள் பேசவே கூடாது. இது வந்து டிஃபால்ட்டாக நடக்கணும். ஆனால் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, சென்னை வந்து டிசாஸ்டர் ப்ரோன், அதாவது பேரிடர்கள் தாக்கக்கூடிய ஒரு நகரம்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு நாம டிசாஸ்டர் ப்ரூஃபாக இருக்கோமா, பேரிடர்களை தாங்கக்கூடிய நகரமாக இருக்கோமான்னு கேட்டோம்னா நிச்சயமாக கிடையாது. அது வந்து நான் வந்து அதாவது கிளைமேட் மாடலேருந்து ஆரம்பித்து நாம் நடக்கூடிய மரங்கள் வரைக்கும் பல்வேறு விஷயங்களை வந்து நாம் வந்து பார்க்க முடியும். இன்றைக்கி ஏன் வந்து சென்னையில் வந்து பெரிய போக்குவரத்து பாதித்து மரங்கள் கீழே விழுந்து கான்கிரீட் போலாம் கீழே விழுந்திருக்கு அப்படின்னா, நம்முடைய அந்த ஸ்ட்ரக்சருடைய எப்படி நம்ம கட்டியிருக்கோம் அதை வச்சு தான். உதாரணமாக அதிகமாக மரங்கள் விழுந்திருக்கு, அதுலேருந்து ஆரம்பிப்போம். மரங்கள் எந்த மாதிரியான அதிகமான மரங்கள் விழுந்துன்னு பார்த்தோம்னா, குல்மோகர் மரங்கள் வந்து அதிகமாக விழுந்திருக்கு. குல்மோகர் வந்து நேட்டிவ் ஸ்பீசிஸ் கிடையாது. இந்த மண்ணுக்கும் குல்மோகருக்கும் சம்மந்தம் கிடையாது. சில இடங்களில் வேம்பும் பூங்க மரமும் புரச மரம் விழுந்திருக்கு. ஆனால் ஏன் விழுந்திருக்குன்னா, அந்த நீங்கள் மேலைநாடுகளுக்கு போனீங்கன்னா அந்த மரத்தை சுற்றி 1 மீட்டருக்கு 1 மீட்டர் வந்து மண் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த காங்கிரீட் பிளாட்ஃபார்ம் போடுவாங்க. அந்த 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 1 மீட்டர் அளவில் வந்து இந்த கண்ணு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு செங்கலை பதிச்சு வைப்பாங்க. அது எதுக்குன்னா தண்ணி உள்ளே போகணும், மற்ற விஷயங்கள் மரத்துக்கு போகணும். அதனால் மரங்கள் வந்து ஸ்டேபிளாக நிற்கும். இங்கே அதுவும் கிடையாது. எல்லா இடத்தையும் முழுவதுமாக அந்த அந்த கரெக்டாக அந்த வட்டத்தை தவிர மிச்சம் ஃபுல்லாக சுற்றி கான்கிரீட் போட்டுரும்.
நான் தேர்வு செய்யக்கூடிய ஸ்பீசிஸ்ல இருந்து சென்னையில ஏற்கனவே வேம்பு வந்து அபூர்வமான ஒரு மரமாக இருக்கு. ஆனா வரும்போது நான் காலையில பார்த்த வழியில வேம்பு மரங்கள், வேப்ப மரம் வந்து ஆமா, நிறைய நிச்சயம் நிறைய நிறைய கீழே விழுந்து விழுந்திருக்கு. அதான் எப்படி விழாம இருக்கும்? ஏன்னா சுத்தி காங்கிரீட் போட்டோம். குல்மோகர் முகரம் கண்டிப்பா விழும். சரி. வேம்பு வந்து விழுகலாம், விழுகாம போலாம். நாம எப்படி வச்சுக்கோங்கிற வந்து பொறுத்து. நீங்க சென்னை புரசவாக்கம் வந்து புரசை மரங்கள் இருந்த போது தான் அது புரசவாக்கமே ஆச்சு. ஒவ்வொரு பகுதிக்கும் நேட்டிவான ஸ்பீசிஸ் வந்து இருக்குது. அதை ஃபுல்லா நம்ம விட்டுட்டோம். ரெண்டாவது, நாம் அந்த எலக்ட்ரிக் போல்ஸ் வந்து விழுந்து மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அப்ப இவ்வளோ சென்னை மாநகரம் நம்ம சொல்லிட்டோம். இன்னும் சென்னை முழுவதும் நம்மளால வந்து ஒரு பைப் போட்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் போட்டு நம்மளால வந்து இன்னும் பவர் சப்ளை கொண்டு போக முடியல. முழுமையாகல. ஆமா, அதான் டிசாஸ்டர் ப்ரூஃப்னு சொல்றது. அதான் நீங்க இந்த நகரம் பேரிடர்களை தாக்கக்கூடிய நகரமாக எப்ப மாறும்னா இதெல்லாம் செஞ்சாதான் வந்து மாறும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கிளைமேட் மாடல் இருக்கு, நிறைய விஷயங்கள் நாம் பேசலாம். சுந்தரராஜன் அடிப்படையாக 2 விஷயங்களை சொல்றாரு. பேரிடரை சமாளிக்கக்கூடிய, தாங்கக்கூடிய, இல்லாமல் பேரிடர் வராமல் தடுக்க முடியாது, வந்தால் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையோடு நாம் இருக்கிறோமா அப்படிங்கறத முன் வச்சு பேசுறாரு. கண்ணுக்கு எதிர உடனடியாக பார்க்கும்போது தெரியக்கூடியது கீழே விழுந்துட்டு இருக்கிற மரங்களும் மின் கம்பங்களும். அது மின் கம்பங்களாக பெரும்பாலும் இருக்காது. கேபிள் ஸ்ட்ரீட் லைட் போஸ்ட் கேபிள் கனெக்ஷனுக்காக கட்டியிருக்கிறது, அதெல்லாம் தான் விழுந்து கிடக்குது. அதுலயும் இயற்கையாக எப்படி இருக்கணுமோ அப்படி இல்ல அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அதை நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். இந்த நேட்டிவ் ஸ்பீஷிஸ்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த இடத்துக்கான கண்டிஷன்ஸ், அந்த மண்ணுடைய தன்மை, அங்கே கிடைக்கக்கூடிய நீர் வரத்து, இது எல்லாவற்றையும் மனதில் வைத்து தான் இங்கே சில ஸ்பீஷிஸ் உருவாகி வளர்ந்துருக்கு. அதுதான் நம்ம இங்கே பயன்படுத்தணும். அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை. என்ன அழகு காரணத்துக்காக சில மரங்களை நோக்கி போகிறதுங்கிறது வந்து அது தவறான புரிதல்ங்கிறது இன்றைக்கு நன்றாகவே தெரிகிறது. இது எல்லாத்தையும் நிச்சயமாக ரீவிசிட் பண்ணணும். அந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் நான் ஒத்துக்கிறேன். புயலை நீங்கள் தடுக்க முடியாது. ஆனால் சென்னைக்கு வந்து உண்மையிலேயே வெள்ளம்ங்கிறது வரக்கூடாது. அதை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம பண்ண வேண்டியது போன ஆண்டே நம்ம பேசினோம். அதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். வாட்டர் பாடிஸை எப்படி பாதுகாக்கிறது, இந்த பள்ளிக்கரணை மார்ஷ் மாதிரியான ஒரு இந்த வெட்லேண்ட்ஸ் பாதுகாப்பு எந்த அளவுக்கு அவசியம், அது அதிகமாக வரக்கூடிய தண்ணீரை தேக்கி வைத்துக் கொள்வது. அதை தவிர மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நிச்சயமாக எல்லாமே அண்டர் கிரவுண்ட் கேபிள் மூலமாக மின்சாரம் கேபிள், ஏன் எங்கே பார்த்தாலும் ஒயரை வந்து இழுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் தராங்கங்கிறதே புரிய மாட்டேங்குது. இன்றைக்கு நம்ம பெரும்பாலானவர்கள் பயன்படுத்தக்கூடிய இணைய இணைப்பு எல்லாமே யாரோ ஒருத்தர் இழுத்து அது ஏதோ ஒரு தொங்க விட்டு போயிட்டே இருக்காங்க. அதுல என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா வளர்ந்த நாடுகள், சில நாடுகள்ல கூட இன்னும் மேலதான் மின்சார இணைப்பும் மற்ற கேபிள்களும் போறத பார்க்க முடியுது. நம்ம கேபிள் வழியாக போறது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம நினைக்கிறோம், பேசுறோம். ஆனா அந்த நாடுகளிலேயே ஏன் அந்த மாற்றத்தை அவர்கள் இன்னும் கொண்டு வரலங்கிற கேள்விக்கு என்ன? உங்களுக்கு பெரும் சூறாவளி, சைக்ளோன் இல்லாத இடத்துல இது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. உங்களுக்கு நம்ம இருக்கிற டிராபிக்கல் ரீஜன் மட்டும் இல்லை, நம்ம கடலை ஒட்டி இருக்கோம். நமக்கு வந்து தொடர்ந்து பருவக்காற்று. இப்போ நம்ம இன்றைக்கு இந்த புயலை பற்றி பேசுகிறோம் இல்லையா, இப்பொழுதிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் கூட நமக்கு வந்து லோ ப்ரெஷர் உருவாகிட்டே இருக்கிற ஒரு வாய்ப்புகள் நமக்கு தொடர்ந்து இருந்திருக்கு. முன்னாடியும் நம்ம இதை பார்த்துருக்கோம். நீங்கள் ஒரு விதத்தில் நீங்கள் ராமேஸ்வரத்திலிருந்து ஆரம்பித்து ஒரிசா, வங்கதேசம் வரைக்குமான அந்த முழு பே ஆஃப் பெங்கால நமக்கு தொடர்ந்து புயல்கள் பல இடங்களில் உருவாகி எங்கேயாவது ஒரு இடத்துல அடிச்சுக்கிட்டே இருக்க போகுது. இங்கே நம்ம எப்படி இருக்கணும்? இந்த ப்ரிப்பேர்ட்னஸ்ங்கிறது இப்போ திருச்சியோ தஞ்சாவூரோ கோயம்புத்தூருக்கோ ஆனது வேற. அங்கே நீங்கள் வந்து வேறு விதமாக நீங்கள் எதிர்கொள்ளலாம். இதே நீங்கள் அமெரிக்காவை எடுத்துட்டிங்கன்னா டார்னடோ ரீஜன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல போய் நான் இப்போ இதே மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அந்தந்த இடத்துக்கான தயாரிப்பு நிலைகள்ங்கிறது இருக்குது. அதை நம்ம உள்வாங்கி அதை செய்யணும். அதற்கு உள்ளாட்சியுடைய பொதுவாக நம்முடைய ஆட்சியாளர்களுக்கு இதை பற்றி யோசிக்கணுங்கிற அந்த ஒரு தேவை ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை பற்றி தொடர்ந்து பேசுவதன் மூலமாகவாவது ஒருவேளை அவங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை தந்து அவர்களை சிந்திக்க வைக்க முடியுமா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆமாம், இது தொடர்பான விஷயங்களை மேலே அதிகமாக பேசுறதுக்கு முன்னால கடந்த முறை ஒரு முறை நாம் 3 பேரும் உரையாடிய போது ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு கருத்து சொன்னார்.
அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு மாதிரி சமூகத்தில் உயர் மத்தியதர வர்க்கமாகவும் அதற்கு மேலேயும் இருக்கக்கூடிய நபர்களாக ஒரு 3 பேர் உட்கார்ந்து பேசியது ரொம்ப அபத்தமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை ஒரு முன் வச்சார். அதே மாதிரியான ஃபீட்பேக்கு இன்றும் வருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் பாலிசி தொடர்பான விஷயங்களை இந்த மாதிரி சூழலில் பேசுவதை விட சேதங்களையும் அதற்கு காரணமான நிர்வாக ரீதியான விஷயங்களையும் பேசுவது அவசியம் அப்படின்னு ஒரு செக்ஷன் கருதுது. அந்த செக்ஷன் தான் இந்த கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நம்ம வந்து சேதங்களை பற்றி பேசாமலாம் வந்து கிடையாது. நிச்சயமாக பல்வேறு விவாதங்களில் சேதங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து போஸ்ட்மார்டம் மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு, நமக்கு தெரியும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு. அது எப்படி நம்ம சரி செய்யலாங்கிற விஷயத்த இனிமேல் வந்து ஆக்கப்பூர்வமாக வந்து எடுத்து போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நேற்று கூட கும்மிடிப்பூண்டில் இருக்க அந்த அகதிகள் முகாமில் உணவு கிடைக்காம நிறைய பேர் தவிச்சிருந்தாங்க. தகவல் வந்துச்சு, சில நண்பர்கள் கூப்பிட்டு சொன்னோம். அது ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அது எங்கெங்கே மக்கள் தேவைப்படுறாலும் அந்த விஷயங்களுக்கு வந்து நாம் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். SBO பள்ளி வந்து நாங்கள் பள்ளி முழுவதும் திறந்து வச்சுருந்தாங்க, மக்கள் வந்து தங்கிக்கலாம். ஸோ அதாவது நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வரும்போது நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் ஒத்துக்கொண்ட விஷயம் வந்து அடித்தட்டு மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க, விளிம்புநிலை மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இன்னைக்கு கடற்கரை ஓரமாகவும் இன்னமும் குடிசைகளையும் வாழ்றதான விளிம்புநிலை மக்கள் தான், அவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் செய்யணும். அது தொடர்ந்து நம்ம வந்து வலியுறுத்தி தான் இருக்கோம் எல்லா விஷயம். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்ங்கிறது உடனடியாக உண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பற்றி பேசுவது யாருக்கும் ஒன்றும் தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து டிசாஸ்டர் ப்ரூஃப் சிட்டியாக நம்ம மாறி இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை பற்றி பேசும்போது அது ஏதோ தங்களுக்கு தொடர்பில்லாத ஒரு விஷயத்தை பற்றி அல்லது இன்றைய நாளில் அதை பற்றி ஏன் பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனநிலையோட சிலர் அணுகுறாங்க. ஆனா இன்றைய நாள்ல தான் இதை பற்றி பேசுவது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். அதாவது நாம என்ன பண்ணோம்னா அந்த மக்கள் வந்து வெளியேறாமவே இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை உருவாக்கணும் தான் நம்ம வந்து பேசுறோம். அன்னைக்கு இது டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட். நேற்று வந்து அந்த மக்களை வெளியே கொண்டு வந்து ரிலீஃப் கேம்ப்ஸ்ல வச்சு சாப்பாடு கொடுத்து திருப்பி நாளை கொண்டே வீட்டில் குறைச்சிட்டு போறாங்க. நம்மளுடைய பார்வை வந்து அந்த மாதிரி அவங்க இருக்கிற இடங்கள்ல விட்டு அவங்க வந்து வெளியேறாம எந்த மாதிரியான ஒரு பெர்மனண்டான சஸ்டைனபிளான விஷயத்தை செய்ய முடியும் அரசாங்கத்தால், அதுதான் நாம வந்து தீர்வாக வந்து பார்க்குறோம். நான் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறோம். இன்றைக்கி நமக்கு டேட்டா பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து ஓகே, சென்னையில் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து காற்றடிச்ச புயல் வந்தால் எந்தெந்த மாதிரி இடங்கள்லாம் பாதிக்கப்படும் டேட்டா பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்குது. நம்ம அந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வச்சு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறோம், அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணத்தோட சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 16,000 பேர் விபத்துகளில் மரணிக்கிறாங்க. 16 தோராயமாக சொல்கிறேன், 16,000 சில பேர் இருக்காங்க. அப்போ அந்த 16,000 பேர் இறக்குறது வந்து 16,000 இடங்களில் கிடையாது. அதிகபட்சம் போனால் ஒரு 500 பாயிண்ட்ஸ் தமிழகம் முழுவதும் இருக்குது. 500 இடங்களில் தான் இந்த 16,000 பேரும் வந்து சாகிறாங்க. ஸோ இந்த டேட்டா நமக்கு இருக்குது. ஆனால் அரசாங்கம் எப்படி ரியாக்ட் பண்ணும்? ஒன்றும் இல்லை, அந்த 500 ஸ்பாட்ஸையும் சர்வே பண்ணி ஏன் அங்கே மட்டும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, ஒன்று அங்கே ஏதாவது ஒரு ரோடு வந்து ஜாயின் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஃப்ளைஓவர் இல்லாமல் இருக்கலாம். ஒன்றும் இமீடியட்டாக செய்ய வேண்டிய விஷயம் வந்து அங்கே ஒரு 108 ஆம்புலன்ஸை போட்டு, ஒரு சர்ஜரி ஃபெசிலிட்டி ஆம்புலன்ஸை போட்டு பிளட்டை வந்து ஸ்டோர் பண்ணி அந்த 500 பாயிண்ட்ஸையும் வச்சோம்னா ஒரு பெரிய அளவில் வந்து உயிர் தடுக்கப்படும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொன்னேன். ஸோ இன்றைக்கி நம்ம கிடைச்சிக்க டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து எந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து அதிகமாக வல்லரபுளாக இருக்காங்க, எங்கேருந்து அவங்களை வெளியேற்றிருக்கோம், அது ஏன் அங்கேருந்து வெளியேற்றிருக்கோம், அப்போ அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டு நிச்சயமாக அரசாங்கம் வந்து அதை வந்து ரீவிசிட் பண்ண முடியாது. அது மீள் பார்வை பார்த்து ரீவிசிட் பண்ணி அந்த மக்கள் அங்கேயே பெர்மனண்டாக தங்கிறதுக்கு என்ன செய்ய முடியும், அது விஷயங்கள் நிச்சயமாக செய்ய முடியும். இன்றைய நிலையிலே வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பரவாயில்ல, நல்ல விதமாக அரசு நிர்வகித்தது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய சூழலே கூட கடந்த ஆண்டிலிருந்து இன்று வரை பல்வேறு விதமாக உங்களை போன்றவர்களும் சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மற்றவர்களும் பல்வேறு இடங்களில் பேசி அது தொடர்பான நடவடிக்கைகளுக்கான அழுத்தங்களை கொடுத்து பல விஷயங்கள் நடந்ததனுடைய தொடர்ச்சியாக கூட இது இருக்கலாம் அப்படின்னு தோணுது. வெறும் பேரிடர் மேலாண்மைக்கான ஒரு அமைப்பை நாங்கள் சட்ட ரீதியாக உருவாக்கிட்டோன்னு உடனே களத்தில் வந்து எல்லா விஷயங்களும் நடந்துவிட போகிறது இல்லை. இல்லை, இதில் நிறைய அந்த டேட்டா பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த போனாண்டு பெருமழை வெள்ளத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது எந்த இடத்துலலாம் வந்து வெள்ள நீர் சூழ்ந்தது, அது எவ்வளவு நாள் ஆச்சு அதை எடுக்கிறதுக்கு, வடிக செய்யறதுக்கு, அதற்கான காரணம் என்ன, எந்த இடத்துலாம் நம்ம அடைச்சிருக்கோம், அதுக்கு வந்து நமக்கு நிறைய தகவல் கிடைச்சிது. அதன் காரணமாக எந்தெந்த மாதிரியான, அதாவது பொதுமக்களுடைய வாழ்க்கை பாதிப்புங்கிறது ஒன்று, பெருமளவுக்கு பொருளாதாரத்தை முன்னிறுத்தக்கூடிய தொழில்களுடைய பாதிப்புங்கிறது, அது வந்து நிறைய பேர் படித்தாங்க. நான் சேர்ந்த ஒரு அமைப்பும் நான் வந்து அதை ஸ்டடி பண்ணோம்.
அதற்கு மாற்று ஏற்பாடுகள் என்னங்கிறதுக்கு தொடர்ந்து சில கருத்தரங்குகள்லாம் ஒரு சின்ன அளவில் ஏற்படுத்தி அதோடைய தகவல்கள் எல்லாத்தையும் அரசிட்ட கொடுத்துருக்கோம், ரிப்போர்ட்ஸாக கொடுத்துருக்கோம். அது நான் செஞ்சதுனால எனக்கு தெரியுது. நான் செய்யாத ஒன்று எக்கச்சக்கமான விஷயங்கள் நடந்தது. செயல்பாட்டுக்கு போவதற்கு முன்னாலேயே கோட்பாட்டு அளவில் சிறு முதலீட்டாளர்களுடைய நிலை பற்றி நீங்க விரிவாக பேசியிருக்கிறீங்க. நீங்களும் அதை பற்றி பேசியிருக்கிறீங்க, எனக்கு நினைவு இருக்குது, நீங்க பேசியது நினைவு இருக்குது. இன்றைய நிலையிலையும் அது போன்ற நீங்க கடந்த காலத்துல உங்களை போன்றவர்கள் செய்ததனுடைய விளைவாகத்தான் இன்று வந்து அரசு ஓரளவுக்கு எல்லாத்துலயும் கவனமாக இருக்குங்கிறது உண்மைதானே? அது சொல்ல முடியுமான்னு தெரியல. நீங்க கிரெடிட் எடுத்துக்க மாட்டீங்களா இருக்கலாம், ஆனா வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அந்த உணர்வு வந்து வர்றதை தவிர்க்க முடியலதான். அந்த தரவுகள்ல இருந்து இன்று கிடைக்கக்கூடிய தரவுகள்ல இருந்து எப்படி சரியான புரிதலுக்குள்ள நம்ம வரணும், அது நம்ம அடுத்த கட்ட செயல்பாட்டுக்கு எவ்வளவு தூரம் அடித்தளமாக இருக்கும் அப்படிங்கிறதை புரிய வைக்கிறதும் ஒரு மேஜரான வேலை தான். அதுவும் அதற்கும் வந்து வெறும் அரசு நிர்வாகம் மட்டுமே அதை செய்துவிட முடியாது. வெளியில இருந்து நிச்சயமா வெளியில இருந்து வேணும். ஒரு சிறு புள்ளி வேணா நான் கொஞ்சம் விரிக்கலாம். பொதுவாக வந்து அரசு துறைகள் வெளியில இருக்கக்கூடிய நிபுணர்கள்ட்ட வந்து பெரும்பாலும் எதுவுமே கேட்டுக்கிறது கிடையாது. இந்த ஜென்ரல் ஐடியா வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இருக்கிறது வந்து எங்களை விட வேறு யாருக்கு அதிகம் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு பெரும்பாலும் நாங்கள் பார்க்குறோம் அரசு அதிகாரிகள்கிட்ட போய் பேசும் பொழுது. ஆனால் உண்மை அது இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய அறிவு தான் மிக மிக அதிகமானது. அவர்கள் வந்து அந்த துறையிலேயே இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள், ஒரு நீர் மேலாண்மையாக இருக்கட்டும், இந்த டிசாஸ்டர் பற்றினதாக இருக்கட்டும், பேரிடர் பற்றி மட்டும் இல்லை, ஒரு நகரம் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அது பற்றிய அறிவு பல்வேறு இடங்களில் கொட்டி கிடக்கு. கொஞ்சம் பணிவு மட்டும் அரசு தரப்பில் இருந்துச்சுன்னா என்ன செய்யணும் ஏன் செய்யணும்னு அவங்க போய் 10 பேர்கிட்ட கேட்டாங்கன்னாலே அவர்களுக்கு வந்து எக்கச்சக்கமான ஐடியாஸ் வரும். அது வராத ஒரு சூழல் மாதிரிதான் நம்மகிட்ட இது வரைக்கும் இருந்திருக்கு. ஒரு குறுக்கீட்டுக்கு மன்னிக்கணும், இன்று அது தொடர்பான விஷயங்களை முன்வைக்கக்கூடிய நபர்களை அவங்க வந்து அரசின் மீது விமர்சனம் செய்யக்கூடிய நபர்கள்னு ஒரு தவறான புரிதலுக்குள்ள போற மனநிலை ஒரு சிலருக்கு இருந்ததுன்னா உண்மை இல்லை. இப்ப வந்து பூவுலகின் நண்பர்கள் ஒரு அமைப்பு இருக்கு, அவர்களுடைய குரல் வந்து ரொம்ப வலுவாகத்தான் இருக்கும். நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே அப்படின்னு தான் அவங்க சொல்ல போறாங்க. ஏன்னா கண்ணுக்கு எதிராக அவர்களுக்கு தெரிகிறது. அந்த கிரிட்டிசிசத்தை போய் இல்லை இது வந்து நான் உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு ஒருவர் சொன்னா அவர் மிகப்பெரிய தவறு இழைக்கிறார். ஒரு ஆட்சியாளர் வந்து நிஜமாகவே நீங்க ஒரு நேரில் கூப்பிட்டு இப்போ ஒரு ஊடகத்தின் மூலமாக பேசும் பொழுது அது பாதிக்கப்படுற மக்களுடைய சார்பாக ஒரு குரல் ஒலிக்கும் பொழுது அது அப்படிதான் ஒலிக்க முடியும். நீங்க பண்ணியிருக்கிறது வந்து எந்தெந்த மாதிரியான விதங்கள்ல இது மக்களை வந்து கொண்டிருக்கு. ஒரு விதத்துல வந்து இவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இல்லையா, அதை தவிர்த்திருக்கலாமே என்று ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது அதை போய் இவர் எதிரின்னு பார்க்கறது வந்து மிக தவறானது. இப்போ நாங்கள் வந்து எப்படி மிகச்சிறு தொழில்கள் எல்லாம் போன ஆண்டு வெள்ளத்தில் நசிந்து போயிருக்கு, இன்னி வரைக்கும் அவர்களால் மீள முடியல. அதில் வேலை பார்த்தவர்கள்லாம் என்ன ஆனார்கள், அவர்களுக்கெல்லாம் வேலை போயிடுச்சு பெரும்பாலானவர்களுக்கு அப்படிங்கிறது வந்து தரவுகளோட ஒரு டீட்டெயில்டு சர்வே பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து அரசின் பல துறைகளுக்கு கொடுத்துருக்கோம். மத்திய அரசு, மாநில அரசு, பிஎம்ஓ, சிஎம்ஓ எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அது பற்றி எந்த ஒரு பேச்சுமே இது வரைக்கும் இல்லை. இப்போ இருக்கிறது வந்து ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இல்லை. ஒரு 3 நாளில் வந்து பெரும்பாலும் எல்லாத்தையும் குப்பை எல்லாத்தையும் அள்ளி கொட்டிட்டு எல்லாம் உழைக்க போயிருவாங்க. சரிந்து விழுந்த மரங்களை நடுவதற்கும் அது இந்த நிலைமைக்கு வர்றதுக்கும் அதுதான் பிரச்சனை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. நமக்கு கிரீன் கவர் இல்லைன்னு நம்ம வந்து கதறிட்டு இருக்கோம். ஸோ இது ஆட்சியாளர்கள் வந்து நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு எண்ணம் இல்லாமல் நாம இவர்களோட சேர்ந்து இவர்களை கூப்பிடணும். நீங்க ஒரு பர்மனன்ட் பாடியில இவங்களை வந்து ஒரு ஆலோசகர்களாக வைக்கணுங்கிறது கூட இல்லை. அவ்வப்போது கூப்பிட்டு நீங்க என்ன செய்யலாம்ங்கிற உங்களுடைய ரிப்போர்ட்டை தாங்க, நாங்க அதுல எந்த அளவுக்கு அதை செய்ய முயற்சிக்கிறோம் அப்படிங்கறதாவது அவங்க சொல்லணும். முழுமையாக ஏற்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு தீர்வு ஒரு பிரச்சனைக்கு ஒரே ஒரு தீர்வா இருக்க முடியாது, பல்வேறு தீர்வுகள் இருக்கும். இப்ப நீர்வழிங்கிற அமைப்பு மூலமாக வந்து பேராசிரியர் ஜனகராஜன் வச்சுக்கிட்டு நாங்க வந்து ஒரு மக்கள் சாசனம் பீப்புள்ஸ் சார்ட்டர்னே ஒன்று ரிலீஸ் பண்ணோம். எஸ்பிஐ பள்ளி நிர்வாகம் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்து ஒரு பெரிய சார்ட்டர் ரிலீஸ் பண்ணி எல்லா கவர்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே கொண்டு கொடுத்துருக்கோம். ஆனால் அதுக்கு மேல் என்னென்ன நடவடிக்கைகள் அரசு எடுத்துருக்குன்னு கேட்டால் அது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. திரும்பவும் போய் நாங்கள் ஆற்றுக்குள்ளே காம்பவுண்ட் வால் கட்ட போகிறோம் தான் சொல்கிறாங்க. ஆற்றுக்குள்ளே எப்படி காம்பவுண்ட் வால் கட்ட முடியும்னு தெரியல எங்களுக்கு. சென்னையை நேற்று வீசிய புயல் தலைகீழாக புரட்டிப்பட்டது அப்படின்னு ஊடகங்கள் எல்லா இடத்துலையும் செய்தி இருக்குது. இன்னொரு செய்தி ஊடகங்கள் இருக்கக்கூடிய ஒரு செய்தி, சிவியர் சைக்ளோன்ஸ் இன்க்ரீசிங் ஓவர் ஆந்திர பிரதேஷ், தமிழ்நாடு
ஸ்டடி அப்படின்னு சொல்றாங்க. தீவிரமான புயல்கள் ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலையும் தாக்கக்கூடிய அபாயம் அதிகரித்து கொண்டே வருகிறது அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுதுன்னு சொல்றாங்க. சுந்தர், அந்த ஏன் இந்த பகுதியில மட்டும்? அதாவது பொதுவாகவே உலகம் முழுக்க வந்து இந்த மாதிரி, அதாவது சைக்ளோன், டைஃபூன், ஹரிக்கேன் மூணுமே ஒன்று தான். நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதாவது நேற்று கூட நான் ஒரு முகநூலில் படித்தேன், சைக்ளோனுக்கே நம்மளால் தாங்க முடியல, டைஃபூன் வந்தால் தாங்குவோமான்னு சொல்லி ஒருத்தர். அது தவறான ஒரு அதாவது பசிபிக் பெருங்கடலோட கிழக்கு பகுதியில் வந்தால் ஒரு பேரும், மேற்கு பகுதியில் வந்தால் ஒரு பேரும், இந்திய பெருங்கடல், பே ஆஃப் பெங்கால் இந்த பகுதியில் வந்தால் ஒரு பேரும். அதான் சைக்ளோன், டைஃபூன், ஹரிக்கேன் மூன்றுக்குரிய வித்தியாசம் தான். எல்லாமே கிட்டத்தட்ட 100லேருந்து 120 கிலோமீட்டர் வீசக்கூடிய ஒரு புயல்கள் தான் எல்லாமே. ஸோ அது வந்து அப்போ சைக்ளோன் வந்து அப்படி தப்பிக்க முடியாமல் இருந்தாங்க. அது ஒரு பார்வை இருக்குது. உலகம் முழுவதும் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்கள் வந்து அதிகரிச்சுட்டே வந்து இருக்குது. அதுக்கும் குறிப்பாக நம்மளுடைய இந்தியன் ஓஷன்லேயும் பே ஆஃப் பெங்கால் பகுதியிலையும் அதிகமாக வந்து சைக்ளோன்ஸ் வரப்போகுதுன்னு ஒரு ஸ்டடி வந்து வந்திருக்கு. நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா, இந்த ஸ்டடியை விட்டுட்டு பார்த்தோம்னா, பொதுவாகவே வடகிழக்கு பருவகாலம், அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூன், அது வந்து எப்போவுமே நமக்கு வந்து அதிகமான புயல்களை கொண்டு தான் நமக்கு மழை கொண்டு வரும். நமக்கு வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேஸில் தான் வந்து புயல்கள் இல்லாமல் மழை பெஞ்சிருக்கு. போன வருஷம் மாதிரி, போன வருஷம் புயல் இல்லை, ஆனால் மழை பெஞ்சுது. ஆனால் பொதுவாக ஓவராலாக பார்த்தோம்னா நமக்கு புயல்கள் தான் வடகிழக்கு பருவ காலத்தில் வந்து மழை கொண்டு வரும். இந்த வடகிழக்கு பருவமழைக்கு வந்து ரோக் மான்சூன்னே பேர் உண்டு. அதாவது பயங்கர ஒரு மோசமான புயலோடு வந்து தான் வந்து மழை பெய்யும். அதாவது ரோக் மான்சூன் தான் ஒரு கலோக்கியலான ஒரு பேர் வச்சுருப்பாங்க. பொதுவாக இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் எப்படி பிஹேவ் பண்ணுன்னா, இரவு முழுக்க தான் மழை பெய்யும். அதனால தான் நீங்கள் காலைல 7-8 மணிக்கு பள்ளிகள் விடுமுறைன்னு அறிவிச்ச உடனே மழை நின்றுச்சுன்னு சொல்லி சும்மா சாதாரண பேசிக்குவோம். அது என்ன காரணம்னா அதோட கேரக்டர் அப்படி. அந்த வடகிழக்கு பருவமழை வந்து இரவுல தான் மழை கொண்டு வரும், பகலில் வந்து அதோட கேரக்டர். ஸோ இது வந்து இந்த ஸ்டடியெல்லாம் வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஒரு 2014 வந்து ஒரு ஸ்டடி வெளிவந்துச்சு. கடந்த 122 ஆண்டுகளில் எந்த மாதிரியான புயல்கள் வந்து இந்த பகுதியில் வீசிக்கு பார்த்தா ஃப்ரீக்வன்சிஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்று, அதாவது அது புயல்கள் ஒவ்வொரு புயலுக்கும் இடைப்பட்ட காலம் வந்து குறுகி இருக்கு. ரெண்டாவது வந்து அதோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது 60லேருந்து 70 கிலோமீட்டர் வந்த புயல் வேகம் இன்னைக்கு வந்து 100லேருந்து 120 கிலோமீட்டர் நம்ம கூட பார்க்குறோம். அதுக்கு முக்கியமான காரணமாக குறிப்பிடுவது வந்து குளோபல் வார்மிங் தான், புவி வெப்பமால் தான். சீயோட டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆக அந்த பிரிசிபிடேஷன் ப்ராசஸில் வந்து சேஞ்ச் ஆனது அதிகமான புயல்களை உண்டு பண்ணுவதாக. நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன், ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் சாதாரணமாக சொல்கிறேன். அதிகமான புயல்களை உற்பத்தி பண்ணுறதாக அந்த ஸ்டடி வந்து சொல்லுது. இது ஒரு ஸ்டடி மட்டும் இல்லை, இது மாதிரி பல்வேறு பல நூற்றுக்கணக்கான பல்கலைக்கழகங்கள், முக்கியமாக இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸில் இருக்க நிறைய பல்கலைக்கழகங்கள் சென்டர் ஃபார் சைக்ளோன் ஸ்டடி, சென்டர் ஃபார் மான்சூன் ஸ்டடின்னு புதுசாக பல சென்டர்ஸ் உருவாக்கி, ஏன்னா இந்த புயல்கள் எல்லாமே உருவாகிறது பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வந்து உருவாகும். இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸு இந்த பகுதியில் வந்து உருவாகி நமக்கு வந்து வருது, அந்த கடற்பகுதியில் உருவாகி தான் நமக்கு வருது. அப்போ அங்கே வந்து இந்த மாதிரி சென்டர்ஸே வந்து உருவாக்கியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்டடிகள் தொடர்ச்சியாக அந்த விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்போ நாம் என்ன, தமிழக அரசு என்ன செய்யணும், ஏன்னா நீங்கள் வடகிழக்கு பருவமழைங்கிறது வந்து இந்தியாவோட வேறு எந்த பகுதிக்கும் மழை கொண்டு போவது கிடையாது. இந்தியாவோட மற்ற எல்லா பகுதிக்கும் வந்து தென்மேற்கு பருவமழை தான் அதிகமான மழையை கொண்டு போகுது. நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து கிட்டத்தட்ட 50-60% தமிழ்நாட்டில் பெய்யக்கூடிய மழைக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் ஒரு காரணம். அப்போ இது யாரை அதிகமாக பாசிட்டிவாகவும் சரி நெகட்டிவாகவும் சரி பாதிக்கும்னா அது தமிழ்நாட்டை தான் வந்து அதிகமாக வந்து பாதிக்கும். அப்போ தமிழக அரசு இதுக்குன்னு தனியாக ஒரு சென்டர் ஏற்படுத்தி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஆராய்ச்சிகளோட இணைஞ்சுக்கிட்டு, ஏன்னா இது வந்து முக்கியமாக தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், இணைஞ்சுக்கிட்டு பல்வேறு தரவுகளை வாங்கி நாம் எப்படி நம்மளுடைய தமிழகத்தை இந்த மாதிரியான ஒரு பேரிடர்களுக்கு எப்படி தயார்படுத்துகிற விஷயத்தை நிச்சயமாக தமிழக அரசு வந்து முன்னெடுக்கணும். ஏன்னா நீங்கள் புதுசாக போய் ஒரு சக்கரத்தை கண்டுபிடிக்க அவசியம் இல்லை, நிறைய ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. அதோட நாம் எப்படி போய் இணைஞ்சுக்க போகிறோம், அந்த டேட்டா நம்ம எப்படி வாங்க போகிறதா அங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயம். பத்ரி, உண்மைதான். நிச்சயமாக புவி வெப்பமயமாதல் வந்து கடல்களை பாதிக்குது, கடலோர பகுதிகளை பாதிக்குது. கடல் மட்டம் உயர்வதன் காரணமாக நமக்கு ஒரு சில பாதிப்புகள் கடலோரத்தில் நிச்சயமாக நடக்க போகுது. இன்னொன்று, இந்த கோஸ்ட் லைன், கடற்கரைகள் வந்து தொடர்ந்து, அது இப்போன்னு இல்லை, ஆண்டாண்டு காலமாக, நூற்றாண்டுகளாக, 1000வது ஆண்டுகளாக அதோடைய வடிவத்தில் மாற்றம் வந்துக்கிட்டே இருக்குது. மணல்கள் நகர்ந்து போகிறது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இதை வந்து நம்ம கவனமாக படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதனால வந்து பெருமளவு சிலவற்றை தடுத்து விட முடியுமான்னா ப்ராபப்ளி நாட். சிலவற்றை தடுக்கிறதுக்கு வந்து உலகமெங்கு இருக்கிறவர்கள் வந்து ஒன்றாக இணைந்து செய்யணும். இப்போ புவி வெப்பமயமாதல் எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு இடத்துல நம்ம செயல்பட்டு நாம் வந்து பெட்ரோலையை பயன்படுத்த வேண்டாம் அப்படின்லாம் சொன்னாலாம் முடியாது. ஒட்டுமொத்தமாக உலகம் சேர்ந்து வேலை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இது. ஆனால் தற்காப்பு நடவடிக்கைகளும் இந்த பேட்டர்ன்ஸை படிக்கிறது,
அது அரசு வந்து இனியும் தனித்து போய் ஒன்று நடந்ததுக்கு பிறகு பார்த்துக்கலாம், அல்லது ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயத்த மட்டும், அவர்களுக்கு தங்குறதுக்கு வேற இடம், சாப்பாடு அப்படிங்கிறத தாண்டி பல விஷயங்கள் இருக்கு. கோஸ்ட்ல எந்த இடத்துலலாம் வந்து கட்டடங்கள் இருக்கலாம், எவ்வளோ தூரம் தள்ளி நம்ம சிலவற்றை அமைக்கணுங்கிறதுலேருந்து ஆரம்பித்து வடிகால்கள், பெரும் சூறைக்காற்று அடிக்கும் பொழுது என்ன மாதிரியான கட்டடத்துக்கான அனுமதி கூடாதுங்கிறதுலேருந்து பேனர்ஸ் வைக்கலாமா, ஹோர்டிங்ஸ் வைக்கலாமா, இல்லை திடீர்னு ஒரு புயல் அடிக்க போகுதுங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. நீங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலகைகள்லாம் சாய்ந்திருக்கிறத பார்க்குறோம். இது வந்து மக்களுடைய ஒழுங்கு சார்ந்தது. இது எல்லாவற்றையும் வந்து ஒரு ஒரு சேர பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சென்னையில் வந்து பல்கலைக்கழகங்கள் இருக்குது, அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது, சென்னை பல்கலைக்கழகம் இருக்குது, ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. இவங்களெல்லாம் சேர்ந்து இந்த கிளைமேட் ஸ்டடிங்கிறத வந்து இது மல்டி டிசிப்ளினரி, இது வந்து ஃபிசிக்ஸ்லேருந்து இன்ஜினியரிங்லேருந்து எல்லாம் சேர்ந்த ஒரு துறை இது. அப்போ இதற்காக ஒரு தனியாக ஒரு துறையை தயாரித்து அதில் ஆழமாக படித்து அவர்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளை ஒரு அரசு ஏற்று நடத்தணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நம்ம இதிலிருந்து நம்ம காப்பாற்றிக்க போகிறோம். நிச்சயமாக இந்த புவி வெப்பமயமாதலை வந்து கொஞ்சம் சீரியஸாக பார்க்கணும். நம்ம புவி வெப்பமயமாதலை சீரியஸாக பார்க்கணும். அதனுடைய தொடர்பாக கடலுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் அந்த ரிப்போர்ட் வந்து கிளியராக சொல்லுது. இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து சொல்கிறாங்க, அந்த சீ டெம்பரேச்சர்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. இப்போ நம்ம மெரினா கடற்கரை நம்ம சொல்கிறோம், உலகத்திலேயே 2வது. அது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு பீச், அது செயற்கை கடற்கரை. அது வந்து இவ்வளோ பெரிய பீச்லாம் கிடையாது. அது ஏன் வந்துச்சுன்னா, சென்னை போர்ட் கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெச் பண்ண மணல் வந்து மெரினா கடற்கரை வந்து உண்டு பண்ணியிருக்கு. இந்த புரிதல் நமக்கு வந்து வேணும். எண்ணூர் துறைமுகம் கட்டப்பட்டதுக்கு பிறகுதான் எண்ணூர் அந்த சாலையே வந்து அரிக்க ஆரம்பிச்சது. முழுவதுமாக அரிக்கப்பட்டது வந்து எண்ணூர் துறைமுகம் கட்டினது 2001க்கு அப்புறம் தான். நீங்கள் அப்போ வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நம்ம செய்யும் போதும் அது எப்படி எஃபெக்ட் பண்ணும், ரெண்டு பேர் இருக்குது. எப்படி அஃபெக்ட் பண்ணணும் பார்க்கணும், எப்படி எஃபெக்ட் பண்ணணும் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, அன்னைக்கு அந்த எண்ணூர் துறைமுகத்தை கட்டினப்ப நிறைய வல்லுநர்கள் சொன்னாங்க, கொசத்தலையார் வந்து கடலில் கிடக்கிற இடத்துல அதோட இடது பக்கத்தில் நீங்கள் போட்டு கட்டுங்க, அந்த சாலை பாதிக்கான்னு சொன்னாங்க. அரசு அதெல்லாம் முடியாது, நாங்கள் இப்படி தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கட்டி இன்னைக்கு அந்த எண்ணூர் சாலை முழுக்க வந்து முழுவதுமாக மண் அரிச்சிருச்சு. அப்போ அந்த துறைக்கான எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, நம்ம இல்லைன்னா சொல்லவே முடியாது. கிளைமேட்டாலஜி எக்ஸ்பர்ட்னா நம்ம ஒரு தரப்பு விஷயங்களை சொல்றத மட்டும் எக்ஸ்பர்ட்னு சொல்ல முடியாது. இந்த மாற்று கருத்தை சொல்லக்கூடியதுலயும் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. இல்ல நிச்சயமா, அதாவது நீங்க அதுதான் எப்பவுமே சொல்றோம். நாங்க இப்ப இந்த குடும்ப விஷயத்துல இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஏன் நம்ம சொல்றோம்னா, அரசு சார்ந்து செய்யக்கூடிய ஆய்வுகளை செய்யக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் நிச்சயமாக அரசு சொல்றது சரின்னா சொல்லி ஆகணும். அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டாயம் இருக்குது. ஆனா அரசை சாராத வெளியே அதுல சந்தேகம் வருது. அரசு சார்ந்து இவங்க கருத்து சொல்றாங்களா, இல்ல இவங்க சொல்ற கருத்துக்களின் அடிப்படையில் அரசு முடிவுக்கு வருதா அப்படிங்கறதும் ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். இல்ல, ரொம்ப சிம்பிளான விஷயம். நாங்க எண்ணூர்ல இந்த இடத்துல போர்ட் கட்டணும், ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு தான் கேக்குறாங்க. நீங்க ஸ்டடி பண்ணி எந்த இடம் பெட்டர் சாய்ஸ்னு கேட்டா நீங்க வந்து வெளியே இந்த எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிடு. நான் சொல்ற டிஃபரன்ஸ் அதான். சரி, அதாவது இந்த இடத்துல நாங்க இணையம் துறைமுகம் கட்டணும் தான் கேட்குறாங்க. இணையம் துறைமுகம் சாத்தியமா, அது சரியான விஷயமா, அதை பத்தி ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி இருக்கான்னு கேட்டா அது வேற விஷயம். நீங்க அந்த இணையம் துறைமுகத்தை நான் ஏன் சொல்றேன், அதான் இப்போ ஹாட் சப்ஜெக்ட். அது இன்னைக்கு அந்த வந்து தி மோஸ்ட் வல்னரபிள் பாயிண்ட். அந்த பாயிண்ட் இந்தியாவிலே அதிகமாக கடற்கரையில மணல் அரிப்பு இருக்கக்கூடிய இடங்களாக நாங்க சொல்ல இன்காய்ஸ் அமைப்பு சொல்ற இடம் வந்து அந்த பக்கம் வல்லற்படத்துல இருந்து இந்த பக்கம் முட்டம் வரைக்கும் இந்த பகுதி தான் இந்தியாவிலே அதிகமாக கடல் அரிப்பு ஏற்பக்கூடிய பகுதின்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் அங்கே போய் ஒரு துறைமுகத்தை நாங்கள் கட்டணும் முடிவு பண்ணிட்டு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டு, டெக்னோ கமர்ஷியல் ரிப்போர்ட்லாம் ரெடி பண்ணிங்கன்னா அது வந்து எப்படி அது வந்து நிச்சயமாக சரியான விஷயமா இருக்க முடியாது. இதில் இந்த நிர்வாகத்தினுடைய வளர்ச்சி தொடர்பான கொள்கையும் சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்களுக்கான ஒரு பேலன்ஸ் தேவைப்படுது. அந்த பேலன்ஸ் வந்து அரசு தரப்பில் இல்லை அப்படின்றது தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு வழி இருக்கா, இல்லை இது தொடர்பாக சுந்தரராஜன் போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை முழுமையாக ஏற்று மாற்று ஏற்பாடுகளுக்குள்ள போறது தான் ஒரே வழியா? இல்லை, அதற்கு நிச்சயமா அங்கே ஒரு பேலன்ஸ் இல்லை. பெரும் கட்டுமானங்கள் வந்து அரசியலில் இருப்பவர்களுக்கும் மற்றும் பலருக்கும் அதில் வந்து ஒரு பெரும் லாபம் ஒன்று இருக்கு. நேரடியாகவும் மறைமுகமாகவும் பெரும் லாபம் இருக்கு. அப்போ வந்து நம்ம கிட்ட சொல்றது வந்து நமக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக அப்படின்னு அது வந்து பெரும்பாலான நேரங்களில் அது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நான் வந்து ஒரு தொழில் சார்ந்த பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுதே நான் நீங்க சொல்றதுதான் எங்களுக்கு முக்கியம். இல்ல, நான் அது சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த இணையம் துறைமுகத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே அங்க வந்து கடுமையான எதிர்ப்பு வந்து அங்க உள்ளூர் மீனவர்கள்ட்ட இருந்தெல்லாம் வந்துட்டு இருக்கு.
இது வந்து புரிந்து கொள்ளாமல் இது ஒரு மிகப்பெரிய நன்மையை தரக்கூடியதாக பேசுறாங்களே தவிர, ஏற்கனவே இருக்கிற துறைமுகங்கள்ல என்ன மாதிரியான தொழில்கள் நடந்துட்டு இருக்கு, அங்க என்ன மாதிரியான ஏற்றுமதி இறக்குமதி நடந்துட்டு இருக்கு, இன்னொரு துறைமுகத்தோடைய தேவை என்ன, இதெல்லாம் ஒழுங்காகவே ஒரு 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 சென்சிபிள் டிஸ்கஷன் இங்கே எதுலையுமே நடக்கிறது கிடையாது. அதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தொழில் இடங்களை நிர்மாணிக்கிறதுலையுமே கூட ஒரு ஒரு பேலன்ஸ் கிடையாது. தொழில்கள் வேண்டும், அப்போதான் வந்து வேலைவாய்ப்புகள் இருக்கும். அந்த தொழிற்பேட்டைகளை எங்கே அமைக்கிறீர்கள் அப்படிங்கிறதுல வந்து நான் எல்லா இடத்துலையும் தொழிற்பேட்டை அமைங்கள் நான் சொல்லவே மாட்டேன். எது சரியான இடம், ஒரு ஏரியை தூர்த்து அந்த இடத்துல ஒரு தொழிற்பேட்டை அமைச்சா அது தொழிற்பேட்டை அமைப்பவர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தில் கொண்டு போய் முடியுங்கிறத நம்ம போனாண்டு பார்த்தோம். ஆக சென்சிபிளான இடத்துல செய்யணும். இன்னொன்று வந்து கான்சென்ட்ரேஷன்ங்கிறது எப்பவுமே தவறானது. ஏன் சென்னையில் எல்லாத்தையும் செய்யணுங்கிறதுக்கு அவசியமே கிடையாது. இன்றைக்கு சாலை போக்குவரத்து சிறப்பாக ஆகிக்கொண்டே இருக்கும் பொழுது நீங்க திருச்சி அல்லது மதுரை அங்கெங்கேயாவது கொண்டு போய் வைங்க. அதுலேயும் வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு இடத்துல கொண்டு போய் வைங்க. ஒரு விளைநிலங்களை அழித்து தான் அதை செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு வந்து பயிர் செய்யாத வெறும் வறண்ட நிலம் இருக்கக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்கு. இங்கே தான் நான் செய்ய போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நீங்கள் போய் செய்ய முடியும். ஆனால் நீங்கள் அதெல்லாத்தையும் விட்டுட்டு சென்னையை சுற்றி மட்டுமே நான் வந்து செய்வேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்னொரு அதாவது இப்போ இந்த பகுதி வந்து பயங்கரமாக பாதிக்கும் பொழுது பெரும்பாலான தொழில்கள் உடனே அஃபெக்ட் ஆயிடுது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட் இருந்ததுன்னா, ஒரு ஜியோகிராஃபிக்கல் ஸ்ப்ரெட் இருந்ததுன்னா இன்னொரு பக்கம் தொழில் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ நேற்றைக்கு வந்து இந்த ஒரு 4 மாவட்டங்களை தவிர மற்ற இடங்களெல்லாம் வந்து மழை கிடையாது, எல்லாம் வெயில், எல்லாம் சிறப்பாக அங்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. நமக்கு ஆரம்பத்திலேருந்து பொருளாதாரம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் இந்த மாதிரி இடங்கள்ல தான் ரா மெட்டீரியல்ஸ் வருவதற்கு ஈஸியாக இருக்கும், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி செய்வதற்கு இல்லை. அதுக்கு எல்லாவற்றுக்குமே நீங்கள் ஒரு ரயில் பாதை அமைச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சுங்க. அதுக்கான திறமை வந்து இன்றைக்கு நம்மகிட்ட இருக்கு. அது ஒரு கட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இன்வெஸ்ட் பண்ண முடியாத காலகட்டம்ங்கிறது வேற. சரி, ஆனா அது எல்லாமே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை அதிகரிக்குது அப்படிங்கறது சேர்த்து பார்க்கும்போது அருகிலேயே எல்லா விஷயங்களையும் செய்வது. இதோடைய டேமேஜஸ் நீங்க பார்க்கும்பொழுது இல்ல இன்னொன்னு இருக்கு. இது போன்ற இடங்கள்ல உங்களுக்கு வந்து சம்பளங்கள் வந்து மிக வேலை போயிட்டு இருக்கு, நிலத்துடைய விலை பயங்கரமா மேலே ஏறிட்டு இருக்கு. இன்னொன்னு ஒரு மாநிலம் வந்து பறந்து அது வளரணும் அப்படின்னா அதற்காக நீங்க பல இடங்கள்ல நீங்க தொழில்களை அமைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இல்லைன்னா எல்லாரும் வந்து சிறு கிராமங்கள்ல இருந்தும் தொலைதூர சிறு நகரங்கள்ல இருந்து எல்லாரும் சென்னைக்கு வருவாங்க. அவர்கள் வசிப்பதற்கான இடம் கிடையாது. அப்ப நீங்க வந்து திருப்பி மீண்டும் விளைநிலங்களை அழிக்கிறீங்க, இது ஏரிகளுக்கு நடுவுல வீடுகளை அமைக்கிறீங்க, திரும்ப நம்ம பிரச்சனைகளுக்குள்ளதான் போய் மாட்டிட்டு இருக்கோம். இது மாதிரி செய்யறது மூலம் எம்ஜிஆர் சொன்னதை நம்ம கேலிக்குரியதாக அன்று பேசியது தவறோன்னு இப்ப யோசிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சொல்லும்போது அது நினைவுக்கு வருது. திருச்சிக்கு தலைநகரை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னது அன்று வந்து தலைநகரை மாற்றணுங்கிறது ஒரு பக்கம். அது கூட அதுல கூட வந்து ஒரு நல்ல விஷயம் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆனால் பொதுவாகவே வளர்ச்சியை வந்து பகிர்ந்தளிக்கணும்னா பல இடங்கள்ல தொழில்களை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்றைக்கு வந்து அதை செய்ய முடியும், சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த பேலன்ஸ் ரொம்ப அவசியம். வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழலுக்கு இடையில உண்டான பேலன்ஸ் அவசியம் அப்படிங்கிறத சொல்றாரு, பத்ரி சொல்றாரு. ஆனா இங்க இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா இதுல தான் அதிக அளவு ஆபத்து இருக்கு அப்படிங்கிறது தான் ஸ்டடிகள் சொல்லுது. ஆமா, நிச்சயமா. ஏன்னா நீங்க வந்து அந்த பக்கம் சீ டெம்பரேச்சர் வந்து இன்னும் நம்ம அளவுக்கு அதிகமா ஆகல. பசிபிக் பெருங்கடலுக்கு சீ டெம்பரேச்சர் வந்து அது அண்டார்டிக் வரக்கூடிய குளிர்ந்த விஷயங்கள் வந்து அந்த கடல் வெப்பத்தை வந்து இன்னும் கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு இருக்கு. ஸோ இங்கே ஏற்கனவே டிராபிக்கல் கண்ட்ரி, நம்ம ஏற்கனவே வந்து அதிக வெப்பநிலை பகுதி இது. ஆனால் இன்னும் டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாகும் போது ஆப்வியஸாக அதிகமாக புயல்களும் இது வந்து இந்த பகுதியில் தான் நடக்குது. போன வருஷம் வெள்ளம் வரும்போது அல்லது போன வருஷம் அதிகமாக மழை பெய்யும் போது 100 வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு மழை பெய்தது அப்படின்னு சொன்னோம். அப்போ அடுத்த வருஷம் வந்து பெரிய நெருக்கடி எதுவும் இருக்காது, இது அபூர்வமாக 100 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு உணர்வுல போன வருஷத்தை கழிச்சோம். ஆனா இன்று வந்து 20-25 வருடங்களுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய புயல் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் 20 வருஷம் 30 வருஷம் அல்லது 50 வருடங்களுக்கு பிறகு அதிகமாகங்கிறது நடந்துகிட்டே இருந்ததுன்னா அதற்கு எப்படி அதை தனித்தனியாக பாக்குறதுங்கிறது வேற, அதை எல்லாத்தையும் தொடர்புபடுத்தி பார்த்தா கொஞ்சம் அச்சம் கலந்த ஒரு சூழல்ல இருக்கோங்கிற உணர்வு. அதான் சார், அதாவது புவி வெப்பமயமாதல் இருக்குல்ல, குளோபல் வார்மிங் வந்து ஒரு இடத்தை மட்டும் பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் ஒரு வேளையில சொன்னா அதுதான்.
அதாவது மிக மிக அதிகமாக எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ்ங்கிறது அதிகமான மழையாக இருக்கலாம், அதிகமான வறட்சியாக இருக்கலாம், அதிகமான புயலாக இருக்கலாம், என்னமா இருக்கலாம், எல்லாமே அதிகமான விஷயங்களை தான் வந்து அடுத்தடுத்து இது ஆமாம் எல்லாம் அடுத்தது எல்லாமே. ஸோ அந்த அந்த அதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ்க்கு நடுவில் இருந்த காலகட்டம் வந்து குறிக்கிட்டு இருக்கு. முன்னாடி 100 வருஷத்துக்கு ஒருக்க பெருமழை பெய்யும்னா இனிமே வந்து 50 வருஷத்துக்கு ஒருக்க பெய்யலாம், 25 வருஷத்துக்கு ஒருக்க பெய்யலாம். அதனால அந்த கிளைமேட் மாடலை ஸ்டடி பண்ணி நம்ம சொல்றோம். அந்த கிளைமேட் மாடல் புதுசா நிறைய வந்துட்டு இருக்கு. முன்னாடி வந்து சொன்னாங்க எல்லைனவும் லானைனவும் தான் எஃபெக்ட் பண்ணுது கிளைமேட் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்தியன் ஓஷன் வந்து டைபோல்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எல்லைனோ வந்து லானைனோ வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லி சொல்றாங்க. அது புதுசான ஸ்டடிகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் வந்துருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, ஏன்னா இது எல்லாமே தமிழகத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் சிட்டிசனாக இருந்தாலும் நான் வந்து முதல்ல நான் வாழக்கூடிய பகுதியை காப்பாற்ற விஷயத்தில் தமிழகத்துக்கு இது அதிகமாக பாதிப்புகளை உண்டு பண்ணக்கூடியது. வேறு எந்த மாநிலத்தையும் விட, பீகாரை விட, சத்தீஸ்கரை விட, காஷ்மீரை விட, உத்தரப்பிரதேசத்தை விட வடகிழக்கு பருவமழை வந்து வடகிழக்கு பருவகாலம் வந்து தமிழகத்தை அதிகமாக வந்து பாதிக்கக்கூடிய ஒரு முக்கியமாக கோஸ்டல் பெல்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்போ இது நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு 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 இன்னைக்கு நம்மளுடைய எல்லாருடைய ஃபோக்கஸும் இந்த குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் தான் இருக்கணும். நம்ம எல்லா விஷயங்களுக்காக செஞ்சாலும் நீங்கள் காலேஜ் நடத்தலாம், இல்லை நீங்கள் வந்து தொழில் பண்ணலாம், நீங்கள் வந்து என்னவா பண்ணலாம். ஆனால் அடிப்படையில் இதை பற்றின ஒரு புரிதலும், அடிப்படையில் இதை பற்றின ஒரு சஸ்டைனபிளாக செய்யக்கூடிய விஷயங்களும் நம்ம செய்யலைன்னா வேற எது செய்யறதுக்கும் தேவை இருக்காது. ஏன்னா இருக்க போறதில்லை யாரும். தமிழகம் வந்து மனிதர்களுக்கு வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு மாநிலமாக மாறுவது நம்ம கண் முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து ஸ்டேட் ஆக்ஷன் பிளான் டு காம்பேட் கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அதாவது இப்போ அந்த பருவகால மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான மாநிலத்தின் நடவடிக்கைன்னு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காங்க. அது அந்த ரிப்போர்ட் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சீ லெவல் வந்து 1 மீட்டர் ரைஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்படுங்கிற ஒரு டேட்டா கூட அதில் இல்லை. அந்த டேட்டா கூட இல்லை. இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம். நீங்க ஒரு மீட்டர் சீ லெவல் ரைஸ் அது மக்களை அச்சுறுத்தும் அப்படிங்கிறதுனால அப்புறம் நீங்க உண்மையை சொல்லிதான் ஆகணும். நீங்க வந்து அப்ப நீங்க கடற்கரை ஓரமா எல்லாத்தையும் கட்டிட்டே ரிசார்ட்ஸ் இதெல்லாம் கட்டிட்டே போனீங்கன்னா அப்புறம் யார் வந்து பாதிக்கப்படுறது? அணு உலைகள்ல இருந்து ஆரம்பிச்சு போர்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அவ்வளவு கடற்கரை பகுதியில கொண்டு வந்து வைக்கிறாங்க. அரசனுடைய ஆவணங்கள்ல அந்த மாதிரி தகவல்கள் வந்து வெளிப்படையாக வர்றது சரி அப்படின்னு சொல்லிடுறீங்க. சரிதான். நீங்க மக்களை இல்ல இதே மாதிரி ஒரு கற்று தரணும் இல்லையா? ஆய்வை வந்து பூவுலை நண்பர்கள் வெளியிட்டா 1 மீட்டர் உயர்ந்தால் இந்த நகரத்தின் இந்த பகுதிகள் போயிடும், அதனால 1 மீட்டர் உயராமல் காப்பதற்கு நம்ம இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும்னு அவங்க சொல்றத பார்க்க முடியும். அரசினுடைய ஆவணமும் அதே மாதிரி இருந்ததுன்னா இல்ல இப்ப அரசு மட்டும் பொய் சொல்லணும்னு சொல்றீங்க. பொய் இல்ல நீங்க அந்த டேட்டா எல்லாம் எப்படி நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க? நீங்க அதை ஏற்று அதை அப்படியே அவங்க வெளிப்படுத்தி அப்படி இல்ல. அதாவது இப்படி நாம என்ன செய்யணுங்கிறதுக்கு நீங்க வந்து மக்களை மாற்றணும் இல்லையா? நோய் என்னங்கிறத அவங்க ஏற்கணும் முதல்ல. ஆமா இல்ல இது இந்த நோயின்னு சொன்னதாலேயே இப்ப நம்ம ஊர்ல வந்து சமீப காலத்துல ஏதாவது டெங்கு காய்ச்சலால இறந்தாங்கன்னா அதை டெங்குன்னே சொல்றதே இல்ல. இதனால நீங்க யாரை காப்பாற்ற போறீங்க? இப்ப மக்களை வந்து அறியாமையிலேயே மூழ்க செய்து ஒண்ணும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு என்று ஒரு பொய்யை சொல்றதுக்கான ஒரு இடத்துல நம்ம இருக்கோமா? அலார்மிங்கா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அலார்மிங்கா இருக்குன்னு தானே சொல்லணும். இப்ப நேற்றைக்கு புயல் அடித்தது 130 km/h வேகத்துல காற்று அடித்ததுன்னு சொல்லாம நேற்றைக்கு காற்றே இல்லை, மிகவும் அமைதியாக இருந்தது அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி இருந்தா நேற்று நிலைமை வேற இல்லையா? சோ இது நம்ம வந்து மக்களை மக்களுக்கு அறிவு புகட்டணுங்கும் பொழுது பயமுறுத்தல்ங்கிறது எங்கேருந்து வருது? அதை சரியான விதத்துல செய்யணும். இப்ப எது பயமுறுத்தல்னா, இந்த மாதிரி நடக்க போகுது, நீங்க என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, நாங்க மாட்டுக்கு எங்க வேலையை பார்க்க போறோம், நீங்க பொழைச்சிக்கங்க அப்படின்னு சொன்னா வந்து ஒரு பேனிக் ஒன்று உருவாகும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, இன்னென்ன மாதிரி எல்லாம் உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு, இது வந்து புவி வெப்பமயமாதல்னா அதே சமயம் குளிர் எடுக்கிற இடத்துல குளிர் அதிகமாகும். இப்போ நம்ம நவம்பர் முழுக்க பார்த்தோம், சென்னையில நமக்கு வந்து குளிர் எப்படி அதிகமா இருந்தது அப்படிங்கறத பார்த்தோம் மழைக்கு முன்னாலேயே. இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் இருக்கு. இதை நாம எப்படி எதிர்கொள்வது? நம்ம வந்து எனர்ஜி எப்படி குறைவாக பயன்படுத்துவது, பெட்ரோல்ல இருந்து எப்படி நகர்வது, மின்சாரத்தை சேமிப்பது, இப்படி பலவற்றை பற்றி நம்ம பேசணும். எதை எல்லாம் வீணடிக்க கூடாது, எதை பாதுகாக்கணும், சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கணும், சும்மா போய் மரம் நடுன்னு எதையாவது ஒரு மரத்தை நடாதுங்க, இது மாதிரி பலவற்றை நம்ம வந்து மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கு இல்லையா? அதை வந்து ஒரு அரசு செய்யாம வேற யார் செய்வா? மற்ற அமைப்புகள்லாம் செய்ய முடியும், ஆனால் ஒரு அரசு தானே ஒவ்வொருவர்ட்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். இதுல மாநில அரசுடைய பங்கும் உள்ளாட்சி அமைப்புகளுடைய பங்கும் மிகப்பெரிய விஷயம். ஸோ அதை நோக்கி நம்ம இதை துரிதப்படுத்தணும், இந்த வேலையை வந்து துரிதப்படுத்தணும். அதை நம்ம பயந்து பொய்யான ஒரு செய்திகளை மக்கள்கிட்ட பரப்பக்கூடாது. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம்.
நிவாரணங்கள் வேலைகள் நிவாரண வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடக்குது அப்படின்னு நாளிதழில் போர்க்கால அடிப்படையில் நிவாரண வேலைகள் நடக்குதுன்னு உள்துறை அமைச்சர்கிட்ட முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாருன்னு செய்திகள் சொல்லுது. நிவாரணம் அப்படிங்கிறது வரும்போது ஏற்கனவே இன்றைய சூழலோட பார்க்கும்போது டிமானிட்டைசேஷனும் நிவாரணமும் எந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகான நிவாரணங்கள்ங்கிறது எப்படி இருக்குங்கிறத பற்றி ஒரு பார்வை பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ நேரம் இல்லை, இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். அரசு அறிவித்தும் விடுமுறை இல்லை, ஐடி நிறுவனங்களின் ஊழியர்கள் தவிப்பு அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. அரசு கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல்களை, அரசு கொடுக்கக்கூடிய அபாய அறிவிப்புகளை மிகவும் பொறுப்பாக தொழில் நடத்தக்கூடியவர்கள் என்று கருதக்கூடிய ஒரு சேவை இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் பொருட்படுத்துவதில்லை அப்படின்னு பொருளா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? நேற்று அவ்வளவு பேரையும் வந்து வீட்டில் இருங்க, வெளியில் வராதிங்க அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்வதற்கு அனுமதி கொடுங்க அல்லது லீவ் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு ஒரு ஜிஓவும் அரசு போட்ட சூழலில் பெரும்பாலான நிறுவனங்கள்னு சொல்ல முடியுமா தெரியல, மிக முக்கியமாக பல நிறுவனங்கள் உணவக வசதியும் வாகன வசதியும் செய்து தருகிறோம்னு சொல்லி ஊழியர்களை பணிக்கு அழைத்தது. போனதற்கு பிறகு நிலைமை கட்டுக்கு மீறி போவதை தெரிஞ்சு விடுமுறை அறிவித்து வெளியில விட்டாங்கன்னு செய்தி சொல்லுது. இது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி புரிந்து கொள்வது? ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். அதாவது எல்லாற்றையும் விட முக்கியமானது மனித உயிர்கள் தான். அது நீங்கள் அது யூஎஸ்க்கு கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ணணும், அதுதான் அவங்க சொல்லுவாங்க. உடனே நாங்கள் வந்து 24 hours ஆன் தி கால் இருக்கணும், எல்லாமே ரைட் தான், யாரும் இல்லைன்னு. இங்கே அப்படி ஒரு ஹரிக்கேன் இருக்குன்னு சொன்னால் அவங்களால புரிஞ்சுக்க முடியாதா அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து புரிஞ்சுக்குவாங்க. அது வந்து யாருமே வந்து இங்கே ஹரிக்கேன் இருக்குது, இப்போ நாங்கள் நேற்று விடுமுறை அறிவிச்சதுக்கப்புறம் எங்களுடைய கிளைண்ட்ஸை கூப்பிட்டு நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் நேற்று கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நாளைக்கு கொடுக்க முடியாது, நாங்கள் வந்து ஒரு 2 நாள் கழிச்சு தரோம்னு சொல்லி நாங்கள் கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டோம் எல்லாவற்றையும். அப்போ நான் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தருக்கு வந்து நான் வந்து தொலைபேசியில் பேசும்போது எதுவும் ப்ரெஸ்ஸிங் நீட் இருக்கான்னு நான் கேட்குறேன், அவர்கிட்ட கேட்குறேன். இந்த நான் நீ கொடுக்கணும் ப்ரெஸ்ஸிங் நீட், ஹியூமன் லைஃப்ஸ் எவ்வளோ ப்ரெஸ்ஸிங் நீட் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ யூ ஸ்டே சேஃப், இதே வார்த்தையை தான் அவர் வந்து சொன்னார். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுக்கெல்லாம் வந்து யாருமே வந்து கிடையாது. நிச்சயமாக சொன்னால் அது யாராக அப்படி கேட்குறவங்க நிச்சயமாக ஒரு மனிதத்தன்மை உள்ள ஒரு ஆளுகளாக இருக்க முடியாது. நீ எப்படி செத்து போனாலும் எனக்கு கொடுன்னு யாருமே வந்து கேட்க போகிறது இல்லை. நான் நிச்சயமாக நம்புறேன். இன்னமும் அந்த அளவுக்கு இன்னும் மனித சமூகம் வந்து மலிந்த விளைவில் தான் நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நிச்சயமாக சொல்லிட்டு இந்த இவங்க ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து லீவ் விட்டு டிக்ளேர் பண்ணி வீட்டில் இருக்க சொல்லிக்கலாம். ஏன்னா அதாவது நான் பார்த்தேன், நான் வெளியே சுற்றிட்டு இருந்தோம், நீ நடந்தெல்லாம் வந்து போயிருந்தீங்கன்னா பெரிய அளவில் பாதிச்சுப்பட்டிருப்பீங்க. அதாவது நீங்கள் வந்து 30 டன் எடையுள்ள ட்ரக்கர்லாம் வந்து தலைகீழாக ரோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி படங்கள் காட்டு. ஆமா. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அதாவது ஏதோ ஒரு பெரிய லக் ஃபேக்டர் வந்து பெரிய அளவில் உயிர் சேதம் இல்லாமல் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஆனால் அது காரணம் நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க எல்லாமே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அறிவிச்சிட்டோம், அது யாரும் கட்டுப்படுத்த முடியாது நம்ம சொல்கிறோம். அது நான் ஏற்றுக்கல. இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னா அரசின் கட்டுப்பாடுகளே இல்லைங்கிறதெல்லாம் கிடையாது. கட்டாயமாக அரசு வந்து இவங்களுக்கு வந்து ஹெவி ஃபைன் போடணும். அதாவது சாதாரணமாக இல்லை, பல 100 கோடி ரூபாய்கள் இவர்கள் மேலே அபராதம் விதித்தால்தான் இவர்கள் அடுத்த முறை இந்த தவறை செய்யாமல் இருப்பாங்க. இவர்கள் இதுலேயே மிகப்பெரிய ஐடி நிறுவனங்களுக்கெல்லாம் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட 30 இடங்கள்ல அவர்களுடைய அலுவலகங்கள் இருக்கும் குறைந்தபட்சம். இங்கே வேலை செய்யாமல் அங்கே செஞ்சுட்டு போங்க நீங்கள். இல்லை இதை ஒரு சாக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் போய் கோயம்புத்தூர்லேயும் மதுரையிலையும் திருச்சியிலையும் நீங்கள் நிறுவனங்களை உருவாக்குங்க. உங்களுடைய அமைப்புகள் அங்கே போய் எக்ஸ்ட்ரா ஆஃபீஸஸ் அங்கே போடுங்க. நீங்கள் இங்கே வேலை நடக்காது, ஆனால் அங்கே வேலை நடக்கும் அப்படின்னு செய்யுங்க. இது வந்து உயிர் மட்டும் சேதம் நடந்திருந்ததுன்னா அந்த உயிர் இழந்தவர் இந்த நிறுவனத்தின் மீது, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல 100 கோடி ரூபாய்களுக்கு கோர்ட்டில் அவங்களை இழுத்துட்டு போகணும். ஏன்னா இது வந்து அராஜகமான ஒன்று. ஏன்னா இது நமக்கு தெரியும், முதல் நாளே தெரியும் எவ்வளவு கடுமையான புயல் வீசப்போகிறதுங்கிறத வந்து சொல்லி அவர்கள் அறிவித்ததை விட அதிகமான வேகத்தில் காற்று வீசியிருக்கு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து அரசு வலுவாகவே இவர்கள் மேலே வந்து வழக்கு தொடுக்கலாம். அதற்கான இடம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள்ட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.